ஜனன லக்னம் முதல் ஆட லக்னம் 10 வந்தால் இவங்க கண்டிப்பாக சின்ன கடையாக இருந்தாலும் சரி சொந்தமாக தான் செய்யணும். ஏன்னா இவங்கள்ட்ட கொடுத்த வேலையை சின்னதாக இருந்தாலும் பெருசாக்கிடுவாங்க. இவங்க சம்பளம் வாங்குறவங்க கூட சம்பளம் கொடுக்குற யோகம், தொழில் அதிபர் யோகம் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் 9 சொன்ன மாதிரியே 10க்கும் தொடர்பு இருக்குது. கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இது மாதிரி செய்வாங்க. என்ன வித்தியாசம்னா 9ஆம் இடங்கிறது ஒரு ஓமம் வளர்ப்பார், ஒரு யாகம் வளர்க்காருன்னு வச்சுக்குவோம். அந்த யாகம் வளர்க்குற குருவை குறிக்கிறது 9ஆம் இடம். அந்த யாகம் வளர்க்குறதுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சு பண உதவி செஞ்சுருப்பார்ல ஒருத்தர், அது 10ஆம் இடம். புரியுதுங்களா? செய்பவன் 9ஆம் இடம், செய் வைப்பவன் 10ஆம் இடம். ஒருத்தர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம், அது 9ஆம் இடம். அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி புனித செயல்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து உதவணும்ல, டொனேஷன் கொடுத்தானே செய்ய முடியும். அந்த டொனேஷன் கொடுக்குறது 10ஆம் இடம். இந்த 9ம் 10ம் ரொம்ப முக்கியம். தர்மம் கர்மம். செய்பவன் செய்விப்பவன். இதை பற்றி அடுத்த பதிவில் நான் நல்ல விரிவாக சொல்கிறேன். தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு பெரிய யோகம் இருக்குது. அநேகமாக எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். அது ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். அது எதனால் வருது, தர்ம கர்மாதிபதி யாருக்கு வரும், யாருக்கு எந்த விதத்தில் செயல்படும், எந்த பாவத்தில் இருந்தாலும் எவ்வாறு செயல்படும், அதை மென்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. நான் வரக்கூடிய அடுத்த பதிவில் அது தர்ம கர்மாதிபதி யோகன்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். அதனால் 10ல் இருக்கக்கூடிய ஆருட லக்னம் மிகச்சிறந்த லக்னமாக வரும். கல்யாணத்துக்கு பிறகு மனைவியிடம் மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைப்பார். மனைவியும் பார்த்திங்கன்னா இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கேன், இவர் மாதிரி கணவர் அமைஞ்சு எனக்கு ஒரு தெய்வீக செயல் அப்படிலாம் இருப்பாங்க. இப்படி ஒரு இருக்குது. அடுத்து ஜனன லக்னத்திலிருந்து ஆருட லக்னம் 11ஆக வந்தால் இவங்களுக்கு தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள், உயர்வுகள் வரும். என்ன இந்த 11ஆம் இடம் அளவுக்கு அதிகமாக வளர்த்து போச்சுன்னா பணம் சேர்க்கறதுல தான் குறியாக இருப்பாங்க வழிய அதை ரசித்து ருசித்து அனுபவித்து பார்க்கணுங்கிற எண்ணம் வராது. லட்சம் சம்பாதிக்கும் போது கோடி சம்பாரிச்சுன்னு ஓஞ்சிடலாம்பாங்க, கோடி சம்பாரிச்சதுக்கப்புறம் பல கோடி சம்பாதிக்கணும்பாங்க, பல கோடி சம்பாரிச்சதுக்கப்புறம் நம்ம தான் அந்த துறையில் நம்பர் 1 இருக்கணும், அதுக்கு எதாவது வழியிருக்கான்னு கேட்பாங்க. இவங்களுக்கு ஆசைகள் பெருகிட்டே போகுமே வழியே சம்பாதிக்கணுங்கிற ஆசை பெருகிட்டே போகுமே, அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் சமுதாயத்தில் பெரும் மதிப்புக்குள்ளவராக இருப்பாங்க. சமுதாயத்தில் பல பேருக்கு இவரோட உதவி தேவைப்படும். உதாரணமாக ஒரு தொழில் அதிபர் இருக்காருன்னா அவர் மட்டுமாலாம் இருக்க முடியும், அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க, அவரை நம்பி வாழ்கிறவங்க, ஒரு பெரிய சமூகமே அவருக்கு பின்னாடி இயங்கும். அதனால் இதுவும் ஒரு நல்ல அனுகூலம் தான். ஆருட லக்னாதிபதி 12 இருந்தால் இவங்க தான் சும்மா இருந்து சுகம் பெறுவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சவங்க. ஓடி ஆடி ஒருபடி சாப்பிடுவதை விட அமர்ந்து அரைப்படி சாப்பிட்றது மேலுன்ட்டு இறைவன் கொடுத்ததை வச்சு நிறைவாக வாழ்வாங்க. குறிப்பாக தனிமையில் இருக்க விரும்புவாங்க. தவம் செய்தல், தியானம் பண்ணுதல், தனித்திருத்தல், ஆன்மீக புத்தகங்களை தனித்திருந்து படித்தல், அதில் உள்ள கருத்துக்களை உள்கருத்தை கிரகிக்கிறது, இது மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. ரொம்ப வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சித்தம் போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி ஆண்டவன் சொல்கிறான் நான் செய்கிறேன், ஆண்டவன் கொடுத்தா நான் சாப்பிட்றேன், இல்லையா போட்டும் போ அப்படின்றவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் கிராமத்து பக்கம், வந்த மாட்டை கட்ட மாட்டேங்கிறான், போன மாட்டை தேட மாட்டேங்கிறான்னு. அது மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களும் நல்லவங்க தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னளவில் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. நான் ஈரவும் இல்லை வில்லனும் இல்லை, இருக்க வச்சு நிம்மதியாக வாழணும் அப்படிம்பாங்க. அந்த 12ஆம் இடத்துல லக்னம் விழுந்து, லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் ஆருட லக்னம் விழுந்து அந்த வீட்டுக்கு அதிபதி அதே இடத்துல ஆட்சி பெற்றாலும், அல்லது ஜனன லக்னாதிபதியும் ஆருட லக்னாதிபதி ஒன்றாக இணைந்து 1 12 இருந்தாலும் இவங்க உண்மையிலேயே ராஜயோகி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட வண்டி இருக்கோ இல்லையோ யாரோ கொடுப்பாங்க, அவங்க வண்டி எடுத்து ஒரு ஓட்டுவார், ஜாலியாக இருப்பார். இவருக்கு சொந்த வீடு இருக்கோ இல்லையோ வேறு ஒருத்தருக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும், அவர் அநேகமாக வெளியூரில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நான் வர மட்டும் இந்த வீட்டை பாதுகாத்துக்கு இருப்பாம்பாங்க. அடுத்தவங்க கட்டின மாளிகையில் இவர் நல்லா வசதி வாய்ப்போட வாழ்வார். அதே மாதிரி இவருக்கு தோட்டம் துறவு இருக்கோ இல்லையோ வேறு ஒருத்தருக்கு இருக்கும், சூழ்நிலை சந்தர்ப்ப காரணமாக அவர் அதை அனுபவிக்க முடியாது, நான் வர மட்டும் இதை பார்த்துக்குமாம்பார். சொந்த தோட்டம் போல் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருப்பார். மொத்தத்தில் இருக்கிறத வச்சு நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார். அது யார் தான் இருந்தால் என்ன, நமக்கு தேவை சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற கொள்கையோட வாழ்வாங்க.
இப்படி லக்னத்திலிருந்து ஆடா லக்னம் எத்தனாவது வீடாக வருகிறது, லக்னாதிபதியும் ஆடா லக்னாதிபதியும் என்ன நிலையில் இருக்கிறார்கள், ஆடா லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், நட்பு, பகை போன்ற எந்த நிலையில் இருக்கிறார், இதெல்லாம் கணித்து ஒரு ஜாதகருடைய உண்மையான சந்தோஷம் என்ன, துக்கம் என்ன, அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கலாம். இது அநேகமாக ஜோதிட பிரியர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் இதுபோல் அநேக ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. நான் ஒவ்வொன்றாக என் அறிவு கட்டியவரை குருவருளாலும் திருவருளாலும் நான் கற்ற அனைத்து கலைகளையும் பகிர்ந்து கொள்ள நான் முன் வந்துள்ளேன். எனக்கு நீங்கள் இதை பார்க்குற அனைவரும் உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களை கருத்தையும் சொன்னீங்கன்னா எனக்கு மேலும் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கும். தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளவும் நான் தயாராக தான் இருக்கேன். எல்லாம் அறிந்தவரும் யாரும் இல்லை, எதுவும் அறியாதவரும் யாரும் இல்லை. அதனால் நான் சொல்கிற கருத்து தான் முழுமையானது, நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்டாகணும், நான் சொல்கிறது மட்டும் தான் உண்மை நான் சொல்ல வரல. உங்களுடைய கருத்துக்கும் நான் முன்னுரிமை தருகிறேன். நீங்கள் சொல்லும் கருத்தும் ஏற்கும்படியாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஆன்மீகத்திலேயோ ஜோசியத்திலேயோ ஏதேனும் சந்தேகமாக இருந்தால் அதையும் நீங்கள் கேள்வியாக கமெண்டில் கேளுங்க. என் அறிவு கட்டியவரை உங்களிடம் அதை தெரிவிப்பதற்கு சித்தமாக இருக்கின்றேன். அடுத்த பதிவில் ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த விபூதி சித்த பஸ்பம்னு சொல்லுவாங்க, அது தயாரிப்பது எப்படி, மிக மிக சக்தி வாய்ந்தது. எங்களுடைய குரு பாரம்பரிய முறையில் தயாரிக்கக்கூடிய அற்புதமானது. இதுவரையிலும் யாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களாங்கிறது சந்தேகம்தான். அற்புதமான விபூதி, அது தயாரிக்கிறது எப்படி, அதுக்கு பிறகு தர்ம கர்மாதிபதி யோகனா என்ன, அது எப்படி செயல்படும், அதை பற்றி பதிவு, இதெல்லாம் நிறைய இன்னும் விஷயங்கள்லாம் பதிவிடுறேன். நீங்கள் அனைவரும் என்னுடைய இந்த வீடியோக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்ந்திட எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சிவ சிவ ஹரஹர ஓம், ஓம் ஹரஹர சிவ சிவ ஓம், ஓம் சிவம் சிவம் சிவம்.